தாய்த்தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்று நாம் பொருட்பாலில் 100வது அதிகாரமாக உள்ள பண்புடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 998வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். பண்புடைமை என்பதற்கு அனைவரிடத்தும் அன்போடும் பண்போடும் பழகுதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 998வது திருக்குறளுக்கு செல்வோம். நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நண்பாற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தம்மிடம் நட்பு கொள்ளாமலும் தீமையே செய்யும் ஒருவருக்கு நற்பண்புடையவராக இல்லாமல் போனால் அது அறிவுடையோருக்கு இழுக்கை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: ஒருவர் தம்மிடம் நட்பு கொள்ளாமலும் தீமையே செய்தாலும் கூட அவரிடம் நற்பண்பு இல்லாமல் போனால் அது ஒருவரின் அறிவிற்கு இழுக்கை தரும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, நாமும் நற்பண்போடு நம் வாழ்க்கையை நகர்த்துவோம். நன்றி, வணக்கம்.